என் தங்கப்பிள்ளையே, இஞ்ஞாயிற்றுக்கிழமையினுடைய இந்த வெற்றி விடியலில் நீ முடியாது என்று நினைத்த கைவிட்ட விஷயம் ஒன்று உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றது. என்னவென்று உனக்கு எடுத்துச் சொல்ல உன் தாயானவள் நான் வந்திருக்கின்ற இந்த நேரம் எக்காரணத்தை கொண்டும் என் பிள்ளை என்னை நீ தவிர்த்து விடாதே. உனக்காக நான் எந்த நிலையிலும் உன்னை தேடி வரும் இந்த நேரம், இனி உன்னை சுற்றி நான் உனக்காக சொல்லித்தரும் பாடங்களும் இந்த வாழ்க்கையும் நிச்சயமாக உன்னை என் வசமாக்கி கொடுக்கப் போகிறது என்பதுதான் உண்மை. யாரும் இல்லை, பேசிடவோ மனதில் இருக்கின்ற வருத்தங்களையோ பகிர்ந்து கொள்ள யாரும் இல்லை என்று நீ சொல்லி புலம்பிய நேரங்களில் எல்லாம் நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் என்பதனை நீ மறக்காதே. எந்த நிலையிலும் உனக்கு கை கொடுக்க நான் வந்திருக்கிறேன் என்பதனை நீ மறக்காதே. அப்படி இருக்கும் பொழுது அம்மா உன்னை தேடி வருகின்ற நேரங்களில் என்னை நீ அலட்சியம் செய்யலாகுமா? என்னைத்தான் உன்னால் தவிர்க்கத்தான் முடியுமா? நிச்சயமாக முடியாது. இதையெல்லாமும் என் பிள்ளை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டிய காலம். உண்மையாகவே நமக்காக யார் இருக்கிறார்கள் இல்லை என்பதனை எல்லாம் என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம். உன்னை எப்பொழுது எல்லாம் இந்த வாழ்க்கை அன்போடு அரவணைக்கிறதோ அப்பொழுது எல்லாம் உன் அருகில் நான் இருக்கிறேன் என்பதனை நீ மறக்காதே. அப்பொழுது எல்லாம் நிச்சயமாக இந்த தாயின் அன்பு உன்னை தொடர்வதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். உன்னுடைய வாழ்க்கையில் பல விஷயங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. கவனமாக இருந்து எதையும் எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயமும் என் பிள்ளைக்கு இருக்கின்றது. நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று உணர்ந்து நீ வாழக்கூடிய நேரமும் இது என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எந்த ஒரு விஷயத்தை எப்படி நாம் யோசிக்கிறோம் என்பதனை பொறுத்து இந்த வாழ்க்கையில் நமக்கு ஒவ்வொன்றும் சரியாக நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ளலாம். இது நாள் வரையிலும் நாம் அனுபவித்த ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் இந்த வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுத்தது யாரோடு எப்படி எந்த நிலையில் பழக வேண்டும் என்பது, யார் மனதில் என்ன இருக்கிறது என்பது, உண்மையில் நம்மோடு பழகியவர்களும் இப்பொழுது நம்மிடம் என்னவாக பழகுகிறார்கள் என்பது, இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகளை நமக்கு தந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் நாம் எப்பொழுதும் கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் இதையெல்லாம் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் இருக்கக்கூடிய இடங்களில் நாம் ஒவ்வொன்றையும் தெளிவுபட உணரும் இந்த காலம் நமக்கு அத்தனை ஆச்சரியங்களையும் சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நாம் மறக்கக்கூடாது. எந்த இடத்தில் நின்று இந்த வாழ்க்கையை நீ சந்திக்க தொடங்கினாயோ அந்த இடத்தில் நின்று உன் வெற்றியையும் நீ நிச்சயமாக பதிவு செய்ய வேண்டும். யாரிடத்திலும் உனக்கான நியாயத்தை ஒருபோதும் நீ எதிர்பார்க்க கூடாது. ஏனென்றால் அவர்களிடத்தில் இருப்பது அவர்களுக்கான நியாயம்தானே. உனக்கான நியாயம் எப்படி அங்கே கிடைக்கும் என்பதுதான் உண்மை. என் குழந்தையே, எப்பொழுதும் உன்னை எடை போடுவதற்கு இன்னொருவர் தராசும் கிடையாது, நீ விளைபொருளும் கிடையாது என்பதனை புரிந்து கொள். அதனால் யார் உன்னை பற்றி என்ன விமர்சனங்கள் வைத்தாலும் அதையெல்லாம் என் பிள்ளை நீ பெரிதாக கண்டு கொள்ளாதே. பிரச்சனைகள் ஒரு வாழ்க்கையில் இல்லை என்றால் அங்கு சுவாரஸ்யம் என்பது நிச்சயமாக இருக்காது. அதனால் பிரச்சனைகள் இருக்கட்டுமே, பிரச்சனைகளை கொஞ்சம் கொஞ்சமாக எதிர்கொண்டு நீ முன்னேறி வர வேண்டும். அதுதான் உன்னை எப்பொழுதும் விழித்திருக்கச் செய்யும் என்பதனை மறக்காதே. இன்று நீ பிறருக்கு செய்வதைத்தான் நாளை பிறர் உனக்கு செய்வார்கள். வாழ்க்கை ஒரு வட்டம், இது உண்மை. அதனால் யாருக்கு நாம் என்ன செய்கிறோம் என்பதனை கவனித்து செய்ய வேண்டும். நல்லதை செய்தால் நல்லது திரும்ப வரும், தீயதை செய்தால் அந்த தீயதுதான் நம்மை நோக்கி திரும்ப வரும் என்பதனை நாம் மறக்கக்கூடாது. இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று ஏதுவென்று புரிந்து கொண்டும் நமக்கான நிலைகளை கொஞ்சம் கொஞ்சமாக நாம் என்னவென்றும் உணர்ந்து கொண்டும் அத்தனையிலும் இருந்தும் நீ ஒவ்வொன்றையும் சரியாக பெற்றுக்கொள்ள நிறைவாக நிற்கும் பொழுது
உனக்கு எல்லாமுமே சரியாக கிடைக்கும் என்பதனை நீ எந்த இடத்திலும் முழுமையான மனநிறைவோடு எப்பொழுதும் சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு எந்த சூழ்நிலையிலும் நீ விரும்புகின்ற விஷயங்கள் எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாமுமே உனக்கு தெளிவாகவே கிடைக்கும் என்பதனை நீ நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். தெய்வம் இருக்கும் இடத்தில் நடக்கும் எல்லா விஷயங்களும் நமக்கு தெளிவான புரிதலை கொடுத்து நம்மை வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. தெளிவான எண்ணங்களை கொடுத்து எப்பொழுதும் நமக்கு இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என் குழந்தையே, உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு பேரதிர்ஷ்டத்தின் உச்சம் ஒவ்வொன்றையும் இந்த வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு நல்லதை உருவாக்கி தரும் என்பதனை நீ மறக்காதே. காலம் பல விஷயங்களையும் நமக்கு எடுத்துச் சொல்லும் பொழுது அந்த விஷயங்களிலிருந்து நமக்கான வெற்றி என்பது எப்பொழுதும் நம்மை தேடி வந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருந்து உன்னை வழிநடத்துவதை நீ எப்பொழுதும் சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள தயாராக இரு. நான் இருக்கும் இந்த நேரங்கள் உனக்கு ஒவ்வொரு ஆச்சரியங்களையும் உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நாம் கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு பேரதிசயங்கள் இந்த வாழ்க்கையில் நமக்கு நடந்தே தீரும் என்பதனை நீ மறந்து விடாதே. எப்படிப்பட்ட விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நம்மை சோதனைக்கு ஆட்படுத்தி இருக்கிறதோ அப்படிப்பட்ட விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனிமேல் நமக்கு நன்மைகளை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. என் குழந்தையே, நான் உனக்காக சொல்லித்தரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நான் உன் முன்னால் நின்று உனக்கு தரக்கூடிய ஒவ்வொரு ஆச்சரியங்களையும் நீ உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து நிச்சயமாக கலங்காமல் உனக்கு இந்த வாழ்க்கை என்ன தர காத்திருக்கிறதோ அதை எல்லாமும் நீ சரியாக பெற்றுக்கொண்டால் அது போதும். எந்த நிலையிலும் என் பிள்ளை, நீ ஒன்றை மட்டும் எப்பொழுதும் கடவுளிடம் கேட்கும் பொழுது நினைவில் வைத்துக்கொள். சில விஷயங்களை சில பிள்ளைகள் இப்படித்தான் என்னிடம் கேட்கிறார்கள். எல்லாமும் விதி என்றால், எல்லாமும் ஏற்கனவே விதியில் எழுதப்பட்டிருக்கின்ற ஒரு விஷயம் என்றால் நான் ஏன் முயற்சி செய்ய வேண்டும் என்று பிள்ளைகள் கேட்கிறார்கள். தெய்வத்தின் பதில் இதற்கு என்னவாக இருக்கும் தெரியுமா? கேட்கும் பொழுதே தெய்வம் சிரித்து கொண்டுதான் அதற்கு பதிலை சொல்லும். சில பக்கங்களில் உனக்கு முயற்சியினால் மட்டுமே இது கிடைக்கும், உன் முயற்சி போல வெற்றி, உன் முயற்சி போல சந்தோஷம் என்றுதான் அதில் விதி எழுதப்பட்டிருக்கிறது என்பதனை சிரித்து கொண்டே தெய்வம் சொல்லும். அதுதானே உண்மை. முயற்சிகள் இல்லாமல் எந்த விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் கிடைத்து விடுவதில்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய முயற்சி கொண்டு ஒவ்வொன்றையும் நீ வெற்றியை நிலைநிறுத்த வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என் குழந்தையே, ஜெயிக்கும் வரையில் ஒருவருக்கு தன் நம்பிக்கை மிகவும் அவசியம். அதே நேரம் ஜெயித்துவிட்ட பிறகு தன்னடக்கம் மிகவும் அவசியமாகிறது. தன்னடக்கத்தோடு இருக்கின்ற பிள்ளைகள் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையில் யாரிடத்திலும் தோற்று போக மாட்டார்கள் என்பதுதான் உண்மை. இது போன்ற எண்ணம் கொண்டு இருக்கின்ற பிள்ளைகள் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் தனக்கான சந்தோஷத்தை நிறைவாக பெற்றிடுவார்கள் என்பதுதான் உண்மை. இனி என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் எண்ணி நீ எதற்கும் கலங்கிக் கொண்டிருக்காமல், உனக்காக உன் அம்மா நான் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இருந்தும் உன்னுடைய வாழ்க்கையை நீ மீட்டெடுக்க வேண்டும். உனக்கான ஆச்சரியங்களும் உனக்கான அதிசயங்களும் உன்னை தேடி வர நிச்சயமாக காத்து கொண்டிருக்கிறது என்பதனை மறக்காதே. இந்த தெய்வம் எந்த நிலையிலும் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இடம் உனக்கு ஆச்சரியத்தை உருவாக்கி கொடுக்கும் இடம். என் தங்கமே,
நாம் எந்த நிலையிலும் நாம் வந்த நிலையை மறக்கக்கூடாது. சட்டென்று ஒரு நொடியில் எல்லாமும் மாறிவிட்டதே என்று நினைத்து எப்பொழுதும் சந்தோஷத்தின் உச்சத்தில் துள்ளி குதிக்கக்கூடாது. நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ உணரும்போது இந்த தெய்வம் உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதும் நிச்சயமாக உனக்கு புரிந்துவிடும். இந்த வராகி நான் இருந்து உனக்கு வழிநடத்துவதும் உனக்கு என்னவென்று நிச்சயமாக புரிந்துவிடும். சரியான விஷயங்களும் சரியான புரிதல்களும் எப்பொழுதுமே உன்னை நல்வழிப்படுத்தி கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை தேடி வரும் இந்த நேரங்கள் உனக்கு எல்லாவற்றையுமே சரியாகவே சொல்லித்தரும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் அது போதும். இனி உனக்கு நடக்கும் நன்மைகளும் உனக்கு நடக்கும் விஷயங்களும் உன்னை எப்பொழுதும் பேரதிசயப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த தாயின் அன்போடு உனக்கு எல்லாமுமே சரியாகவே கிடைக்கும் என்பதனை என் பிள்ளை நீ ஏற்றுக்கொண்டு நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கையை வாழ பழக வேண்டும். எதையுமே யோசித்து யோசித்து என் பிள்ளை நீ வருந்தியதும் கலங்கியதும் போதும். இனி உனக்கு நடக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் நீ நிச்சயமாக உனக்கு வேண்டியதை எல்லாம் சரியாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறக்காதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்க வேண்டும். நான் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு ஒவ்வொன்றிலும் நீ விரும்பிய ஆச்சரியத்தை உனக்கு நிச்சயமாக கொடுக்க வேண்டும். எப்பொழுதும் போல இந்த அம்மா உன்னை தேடி வரும் இந்த மாற்றங்களை எல்லாம் உணர்ந்து என் பிள்ளை சந்தோஷத்தை நீ நிச்சயமாக பெற்றிட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. காரணமில்லாமல் எதுவுமே இந்த வாழ்க்கையில் நடப்பதில்லை. காரணத்தோடு நடக்கின்ற விஷயங்கள் எல்லாமுமே நமக்கு எப்பொழுதுமே நல்லதொரு புரிதலை நிறைவாக எடுத்துச் சொல்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய நேரம் நமக்கு என்ன தரும் ஏது தரும் என்பதனை எல்லாம் புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கை நமக்கு எந்த விஷயங்களை சரியாக வழிநடத்தும் என்பதனை உணர்ந்து கொண்டு அதற்கு தகுந்தது போல நீயும் இந்த வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கிக் கொண்டிருந்தாயானால் அது போதும். அது உன்னை எப்பொழுதும் மன வலிமைப்படுத்தும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் பொழுது என் பிள்ளை நீ ஆசைப்பட்டது எல்லாமும் நிச்சயமாக உனக்கு நடக்கும். ஏதாவது ஓரிடத்தில் உனக்கு மனக்குழப்பம் வந்திருந்தாலும் கூட அதுவும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறக்காதே. இந்த நிலைகளை எல்லாம் உனக்கு இந்த வாழ்க்கை நிச்சயமாக சரி செய்து தந்துவிடும். இந்த சூழ்நிலைகளை எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக தெளிவுபடுத்தி கொடுத்துவிடும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. கடந்து வந்தது எல்லாமும் உனக்கான உண்மைகளை உருவாக்கி தரும் இந்த நேரங்களில் இனி உனக்கு என்ன நடக்க காத்திருந்தாலும் அவை அத்தனையும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். வராகி என்பவள் உன் வாழ்க்கையின் மாற்றத்தை உன் கைகளில் ஒப்படைத்து உன்னை சந்தோஷப்படுத்த வருகிறவள் என்பதனை நீ முதலில் மறக்காதே. அம்மா என்ன நினைத்து உனக்கு எதை கொடுக்கிறாளோ அதிலிருந்து நீ உனக்கான வெற்றியை கொஞ்சம் கொஞ்சமாக பெற வேண்டும் என்பதனையும் நினைவில் கொள். நடந்து முடிந்தது எல்லாமும் நமக்கு எந்த இடத்திலும் நிச்சயமாக இனி நம்மை வேதனைப்படுத்தாது என்ற உன்னுடைய எண்ணம் உனக்கு ஒவ்வொன்றையும் சரியாகவே சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. யாருக்காகவும் எதையும் என் பிள்ளை நீ விட்டு கொடுக்க வேண்டாம். யாரையும் இந்த வாழ்க்கையில் விட்டு நீ விலகவும் வேண்டாம். உனக்காக நான் இருக்கும்போது நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டு இந்த தெய்வம் உணர்த்தும் வெற்றியை நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொண்டு மனமகிழ்ச்சியோடு இருக்க நீ கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு பேரதிர்ஷ்டத்தின் உச்சம் என்னவென்று நான் காண்பித்து கொடுப்பேன். இந்த வராகி நான் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கான ஆச்சரியங்கள் எல்லாம் என்னவென்று நிச்சயமாக உனக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன் என்பதனை நீ மறக்காதே. எதிர்வரக்கூடிய காலம் உனக்கு எல்லாவற்றையும் சரியாக உணர்த்தும்
என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதுமல்லவா? சரியாக எல்லாவற்றையும் உனக்கு தெளிவுபடுத்தும் என்பதனை நீ ஏற்றுக்கொண்டால் அது போதுமல்லவா? அதுவே உன்னை இனிமேல் எப்பொழுதும் சந்தோஷத்திற்கு வழிநடத்திச் செல்லும் பேரதிர்ஷ்டத்தின் உச்சம் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். காலம் அத்தனையையும் உனக்கென்று சரியாகச் சொல்லிக் கொடுக்கும். இந்த நேரம் உனக்கென்று அத்தனையிலும் உன்னை நிச்சயமாக மீட்டெடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான். இந்த தெய்வம் வருவதும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். வராகி என்பவள் உன்னுடைய வாழ்க்கையில் நடத்தும் விஷயங்கள் இனி எப்பொழுதும் உன்னை சரியாக மேன்மைப்படுத்தி கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். தெளிவாக உனக்கு ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நன்மையை உனக்கு உணர்த்தி கொடுக்கும். சந்தோஷங்களை என்னவென்று உனக்கு நிச்சயமாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள். அதுவே போதும். அதுவே உன்னை எப்பொழுதும் நல்லபடியாக வழிநடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். கலங்காமல் நின்று வாழ்க்கையின் நல்ல விஷயங்களை சரியாக பெற்றிட நீ முடிவு செய்யும் பொழுது உனக்கு எல்லாமுமே ஆனந்தத்தை கவனமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி என்ன நடந்தாலும் நான் உன்னை எந்தெந்த இடங்களில் என்னவாக மாற்ற வேண்டும் என்று யோசிக்கிறேனோ அதை எல்லாமுமே நான் உனக்கு சரியாக சொல்லி தந்திடுவேன் என்பதனை நீ உணர்ந்தால் அது போதும். உனக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நிச்சயமாக உனக்குள் இருக்கின்ற தேவைகளை எல்லாம் வெளிக்கொண்டு வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள முடியும். உனக்குள் இருக்கின்ற விஷயங்களை எல்லாம் உண்மையோடு வெளிக்கொண்டு வந்து சேர்க்க முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இடத்தில் எப்பொழுதும் என் பிள்ளைக்கு நல்ல விஷயங்கள் சரியாக நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இடத்தில் உனக்கு வெற்றி நிச்சயமாக சரியானபடி உச்சத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். காலம் எல்லாவற்றிற்குமான ஒரு பதிலை கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ ஏற்றுக்கொண்டாலும் அது போதும். அத்தனையும் உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக வழிநடத்தி செல்வதனை நீ கண்டுகொள்வாய். என்னாலும் என் பிள்ளைக்கு இந்த தாயின் அன்பு நிரந்தரமாக கிடைக்கும் என்பதனை மட்டும் மறந்து விடாதே. உன்னை வேண்டாம் என்று விலக்கியவர்களை எல்லாம் எண்ணி ஒருபோதும் என் குழந்தை நீ வருந்தி கொண்டிருக்காதே. உன்னை தேடி வருகின்ற உறவுகளுக்கு மட்டும் மதிப்பு கொடுத்தால் போதும். உன்னை விட்டு தானாகவே விலகிச் செல்லும் எந்த ஒரு உறவுகளையும் நினைத்து நீ பதறாதே. அவரவர் செய்கின்ற பாவங்களுக்கு பலன்களை அவர்கள் அனுபவித்து தீருவார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் இருக்கும் இந்த நேரம் இனி உனக்கு ஒவ்வொன்றையும் உறுதிப்படுத்தி தந்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ மறக்காதே. எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு பல வெற்றிகளும் உனக்கு கிடைக்கத்தான் வேண்டும். ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கையில் பல அனுபவங்கள் உன்னை நம்பிக்கையோடு வழிநடத்த வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. அம்மாவினுடைய அன்பிற்கு ஈடு இணை என்று எதுவும் இல்லை. இந்த வராகி நான் இருக்கும் இந்த நேரங்கள் உனக்கான விஷயங்களை உணர்த்தும் பேரதிர்ஷ்டத்தின் உச்சங்கள் என்பதனை நீ மறக்கக்கூடாது. சந்தோஷங்களை வெளிப்படுத்தும் நேரம். இனி எப்பொழுதும் உனக்கு மகிழ்ச்சி என்பது உன்னை தொடரும் காலம் என்பதனை நீ மறக்காதே. எது நடந்தாலும் என்னவென்றாலும் நீயாக இருந்து எப்பொழுதும் உன் சந்தோஷத்தை புரிந்து கொண்டு வாழ பழகு. அம்மாவினுடைய அன்பு உனக்கு எல்லாவற்றையுமே தெளிவுபடுத்தும் என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்வாய். மாற்றங்களை உணர்ந்து கொண்டு வாழ பழகிடுவாய். இனி நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை புரிந்து கொள். நீ கைவிட்ட விஷயம் அல்லது உன் கையை விட்டு சென்ற விஷயம், இது எல்லாவற்றிலும் உனக்கான வெற்றி அங்கு உறுதியாக கிடைக்கப் போவதை நிச்சயமாக என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய் என்பதனை மறக்காதே. எதிர்பார்க்கும் ஒவ்வொன்றிலும்
நிச்சயமான புரிதலும் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ எந்த நிலையிலும் தெரிந்து கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. அம்மா உனக்கு எல்லா நிலைகளையும் மீட்டு கொடுக்கும்படி எப்பொழுதும் உன்னை தேடி ஓடோடி வந்து கொண்டிருப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதுமல்லவா? யாரையும் எந்த இடத்திலும் நாம் கலங்கடிக்க கூடாது. யார் வாழ்க்கையிலும் எந்த ஒரு கெடுதலையும் நாம் நடத்திவிடக்கூடாது. அது போதும். என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.